நீ இப்ப பெயில்ல வெளியில வந்திருக்க. துளசி சீக்கிரமா கிடைக்கலன்னா உன்னோட பெயில் கேன்சல் ஆயிடும் அஜய். சோ காஞ்சனா கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைச்சதுன்னா நீ துளசி மிஸ்ஸிங் கேஸ்ல இருந்து 75% வெளியில வந்துடலாம். அதனாலதான் நீ இந்த வேலையை செஞ்சாகணும். நீ மட்டும்தான் செய்யணும் அஜய், மட்டும்தான் செய்யணும் அஜய். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அண்ணா. இங்கிருந்து நாங்க 2 பேரும் தூரமா போயிடலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். எங்கேயே இருந்தா நாங்க எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. அஜய் கிட்ட நான் ஆல்ரெடி இந்த விஷயத்த பத்தி பேசிட்டேன். அவரும் முழு மனசோட வர ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக வர சொன்னேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவ்வளவு நாள் நான் பண்ண பூஜைகளின் பிரதிபலன் எனக்கு இப்படி கிடைச்சிருக்குமா. இது எல்லாமே நீங்க செஞ்ச பூஜையால தான். இல்லனா அஜய் என் பேச்ச கேட்டிருக்க மாட்டாரு. உனக்கு வேண்டியது உனக்கு கிடைச்சிருச்சுமா. ஆனா அந்த காளியம்மா உனக்கு கருணை காட்டிட்டா, ஆனா எனக்கு கருணை காட்டலையம்மா. இங்க பாருமா, இந்த அண்ணனுக்கு ஒரு உதவி செய்றியா? உங்களால சாதிக்க முடியாதத நான் உங்களுக்காக செய்யணுமா? ஆமாம்மா, அந்த வேலையை உன்னாலதான் செய்ய முடியும். சொல்லுங்க அண்ணா, உண்மையிலேயே என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுன்னா அதை எனக்கு கிடைச்ச பாக்கியமா நினைக்கிறேன். அஜய் கிட்ட எப்படியாவது பேசி அந்த மூலமந்திரத்தை வாங்கி தர முடியுமா? ஆமாம்மா, அந்த மூலமந்திரத்துக்காக நம்ம குடும்பம் பல வருஷங்களா போராடிக்கிட்டு இருக்கு. அப்பாவால் அந்த மந்திரத்தை வாங்க முடியாம போச்சு. நானாவது எப்படியாவது அந்த மந்திரத்தை அடைஞ்சே ஆகணுமா. அப்படி செஞ்சா அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்திக்கிட்டவனா இருப்பேம்மா. சொல்லுமா, சொல்லு, எனக்காக இந்த உதவி செய்றியா? வேண்டாண்ணே. இப்போ அஜய் கிட்ட அந்த மந்திரத்தை பத்தி கேட்க வேண்டாம். அவர் மந்திரங்கிற விஷயத்தெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டைம்ல அதை பத்தி கேட்கறதெல்லாம் கரெக்ட் இல்லைன்னு. இனிமே அஜய் என் கூட தானே இருக்க போறாரு. ஏதாவது ஒரு டைம்ல பேசி அஜயை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு மூல மந்திரத்தை சொல்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு. சரிம்மா, ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். இத்தனை வருஷமா நான் பொறுமையா இருந்துட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் கனவு, என் லட்சியம் எல்லாம் நிறைவேற போகுது. அது போதுமா எனக்கு?
இன்னைக்கு ஓவரா மினிக்கிட்டு இருக்காளே, அதுவும் புது புடவை எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு இவகிட்ட கேட்டா பழைய புடவைய போட்டு தான் புதுசு வாங்கினேன்னு கதை அடிப்பா. இல்ல மிரட்டி கேட்கலான்னு பார்த்தா எங்க அம்மா வீட்டுல இருந்து கொடுத்தாங்கன்னு புது கதை அடிப்பா. அப்படியும் இல்லாட்டி இத்தனை நாள் பொட்டியில பூட்டி வச்சிருந்தேன்னு சொல்லுவா. இன்னைக்கு இந்த புடவை எவன் கொடுத்தான்னு இவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். செல்லம் பச்சைக்கிளி. என்னையா அப்படி சுத்தி பாக்குற? ஒண்ணுல அந்த சாமியார் எங்க? சாமியாரா? ஏதோ வேலைன்னு இப்பதான் வெளியே போனாரு. சன்னியாசிக்கு வெளியில என்னடி வேலை? உண்மையை சொல்லு, எங்க போயிருக்கான்? ஐயோ, இப்படி பேசினா கண்ணு போயிடும். தப்பு தப்பு. யாரையோ ஆசீர்வாதம் பண்றதுக்காக போயிருக்காரு. சரிதான், அப்படி சொல்லு. அந்த சாமியை வெளியில அனுப்பிச்சிட்டு உன்னோட சாமியை உள்ள கூப்பிட்டுட்ட, அப்படிதானடி? அந்த சாமியை வெளியில அனுப்பிச்சிட்டு உன்னோட சாமியை உள்ள கூப்பிட்டுட்ட, அப்படிதானடி? அவன் உனக்கு புது புடவை கொடுத்திருக்கான். அந்த புடவை நீ கட்டிக்கிட்டு 2 பேரும் ஜாலியா இருந்திருக்கீங்க, சரிதானே? ஏயா இப்படி கேவலமா பேசுறதை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா? உனக்கும் புது சட்ட துணியெல்லாம் இருக்கு, போய் போட்டுக்கோ. ஓஹோ, என்னடி இது புதுசு புதுசா ரீல் விடுற? என்ன கரெக்ட் பண்றதுக்கு துணியெல்லாம் வேற வாங்கி கொடுப்பியா? என்னடி அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? புடவை எவனும் வாங்கி தரல, நானே தான் வாங்கிக்கிட்டேன். அப்படின்னா அவங்கிட்ட பணமா வாங்கிக்கிட்டியா? போய் மூடு. முதல்ல நான் சொல்றத முழுசா கேட்டு தொலை. அதிர்ஷ்டலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைச்சுக்கோ. எப்படி? நம்ம வீட்டுல இருக்க சாமியாருக்கு மாய மந்திரம்லாம் நல்லா தெரியும். ஓ, அந்த சாமியாரோட மகிமையினால நான் பணம் சேர்த்து வைக்கிற இடத்துல நிறைய பணம் கிடைச்சதுயா. அது எப்படி வந்தது? அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாய மந்திரத்தை பத்திலாம் நமக்கு எப்படி தெரியும்? அந்த பணத்துலதான் நமக்கு புது துணியெல்லாம் வாங்கினையா. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கூட வாங்கிட்டேன். இங்க பாரியா, அந்த சாமியார் இருக்காருல்ல, அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு பணத்துக்கு ஒரு கஷ்டமும் வராது. நீயும் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா, வீட்லயே இருக்கலாம். என் பேச்ச கேட்டுட்டு சும்மா இருயா, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடாத. நீ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணன்னு வச்சுக்கோ, வீட்டுக்குள்ள தானா வந்த மகாலட்சுமி சைலண்டா வெளியே போயிடுவா. நிஜமாவா? ஆமாயா. அப்படின்னா சரி. ஏதோ இத்தனை நாளைக்கு அப்புறம் நாம நல்லபடியா வாழ்றதுக்கு வழி கிடைச்சிருக்கியா. இந்த சாமியார கைக்குள்ள வச்சுக்கிட்டா நாம பெரிய பணக்காரங்களாயிடலாம். ஓ, நான் சொல்றத நல்லா கவனமா கேளு, அது போதும். அந்த சாமியார் மட்டும் இங்கே இருந்தாருன்னா நமக்கு தினமும் பணம் கிடைக்கும்யா. ஹாய் ஸ்னேகா. ஹாய் அஜய். நீ என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ஸ்னேகா, மனசு சரியில்லை, அதான் இந்த பக்கம் வந்தேன். நீ என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஸ்னேகா, அது நாகராஜோட கார் தானே? ஆமா, நான் நாகராஜ பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். என்னது, நீ நாகராஜ பார்க்க வந்தியா? எதுக்கு சந்திக்க வந்த? சந்திக்கிறதுக்காகலாம் இல்ல, சண்டை போடுறதுக்காக வந்தேன். உண்மைதான் அஜய், சடனா கால் பண்ணி சந்திக்கணும்னு சொன்னா, வரமாட்டேன்னு சொன்னாலும் கேட்கல, ஃபோன் பண்ணி சாகடிக்கிறான். அதனாலதான் வந்தேன். நான் இங்க வந்ததும்
வந்துட்டியாம்மா தங்கச்சி? தங்கச்சிமா, நீ அம்மா மாதிரி நீ தான் என் ஆசையை தீர்த்து வைக்கணும்னு என்னென்னமோ சினிமாட்டிக் டயலாக் எல்லாம் பேசினா அஜய். திடீர்னு என்கிட்ட ரொம்ப ஓவரா சென்டிமெண்டலா பேசுறான். ஓ ரியலி? ஆமா அஜய். அண்ணா அண்ணன்னு சொல்லிக்கிட்டு நிறைய சென்டிமெண்டல் டயலாக்ஸ் பேசிக்கிட்டு என் கூட எப்படியாவது சேரணும்னு ட்ரை பண்றான் அஜய். நான் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அஜய்? எத்தனை வாட்டி ஏமாந்து போவேன் சொல்லு. அதனாலதான் இந்த தடவை நல்லா அவனை திட்டி விட்டுட்டேன். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு லைஃப்ல எல்லாத்தையும் விட அஜய் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். எனக்குன்னு இருக்கிறது அஜய் மட்டும்தான். எனக்கு துணையா அஜய் தான் இருக்கான். என் கூட கடைசி வரைக்கும் அவன் தான் இருப்பான்னு சொன்னேன். சும்மா இந்த சொந்தம் பந்தம்னு என்கிட்ட நடிக்க வேண்டாம். அஜயோட பேச்ச மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன்னு ரொம்ப தெளிவா அவன்கிட்ட சொல்லிட்டேன் அஜய். உனக்காக நான் அம்மா கிட்ட கூட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கேன். அதனாலதான் நீ எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கறத நாகராஜ்க்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லிட்டேன். திரும்பவும் என் லைஃப்ல குறுக்க வராத, இதுதான் நான் உன்னை கடைசியா பாக்குறதுன்னு வார்ன் பண்ற மாதிரி சொல்லிட்டேன். திரும்பவும் என் லைஃப்ல குறுக்க வராத, இதுதான் நான் உன்னை கடைசியா பாக்குறதுன்னு வார்ன் பண்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்படியா? அஜய், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணட்டுமா? ஓகே, கேரி ஆன். ஓகே, பாய். பாய். ஸ்னேகா என்கிட்ட எதுக்காக போய் சொல்றா? அப்பா எல்லாமே கைமீறி போயிட்டு இருக்கு நாகராஜ். இப்படி நான் ஃபைலு சிஎம் டேபிள் மேல இருக்குது. அட ஃபைல் தானையா இருக்கு. ஐயோ நாகராஜ், அந்த ஃபைலு கான்ட்ராக்ட பத்தியோ டெண்டரை பத்தியோ இல்ல. என் ஜாதகம் மொத்தத்தையும் பேப்பர்ல ராசி அத ஒரு ஃபைலா போட்டு சிஎம் டேபிள் மேல வச்சிருக்காங்க. அத மட்டும் சிஎம் பார்த்தாருன்னு வச்சுக்கிய, முதல்ல என் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லுவாரு. அப்படி செய்யலன்னா செய்ய வைப்பாங்கப்பா. தருவாத்தா கட்சியில இருந்து கூட என்ன தூக்கி அடிச்சிடுவாங்கப்பா. அப்படி ஆச்சுன்னா என் அரசியல் வாழ்க்கை அசமணம் ஆயிடும்பா. ஒரு பொம்பளை புள்ள நம்ம கூட 2020 கிரிக்கெட் மேட்ச் விளையாடினுக்கிறா. முடிச்சுக்கின்னு இருக்கும் போத நம்ம தள்ள பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடுறாப்பா. நான் நாகராஜ், இது நாம எவ்வளவு கேவலமான வேலை செஞ்சிருக்கோம், எத்தனை பேரை தூக்கி போட்டு மிச்சிருக்கோம். ஆனா நம்மளைய ஒரு பொண்ணு கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாளேப்பா. நம்ம நிலைமை என்ன இவ்வளவு மோசமாயிடுச்சு நாகராஜ். இந்த பதவி வெறும் பேராலையும் புகழாலையும் எல்லாம் வந்தது இல்லப்பா, மக்கள் உயிரால வந்தது. இது அப்படிப்பட்ட எண்ணிய கவுக்குறான்னா நான் பார்த்துன்னு சும்மா இருப்பேனா? ஏதாவது செய்யணும் நாகராஜ். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஜெயஸ்ரீ ஏதாவது செஞ்சே ஆகணும். நாம நல்லா இருக்கணும்னா அந்த ஜெயஸ்ரீ சாவணும். சும்மா சினிமா பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம கதைக்கு கிளைமேக்ஸ் வந்துரும்பா. என்ன செய்யலாம்னு சொல்லு. பேசி பிரயோஜனம் இல்லை நாகராஜ், நம்ம கைவரிசையை காட்டி ஆகணும்.
சாமி சாமி ஏ அறிவு கட்டவனே, தூங்கிக்கிட்டு இருக்கிற சாமியாரை நித்திரையில எழுப்பினா அப்புறம் உனக்கு வாழ்க்கையில தூக்கமே இருக்காதுடா துஷ்டா. ஹரிஓம் தத் சத். அலெக் நிரஞ்சன். சாமி போதும் நிறுத்துங்க. ஏற்கனவே தூக்கம் இல்லாம தவிக்கிறேன். அதான் கூறினேன் உனக்கு தூக்கமே வராது என்று. ஐயோ சாமி, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் சாமி. இப்ப விஷயம் என்னன்னா இங்கே உட்காருங்க. சாமி. ஹரிஓம் தத் சத். அலெக் நிரஞ்சன். சாமி சாமி உங்க சாபெல்லாம் ஒன்றும் பண்ணாது சாமி. முதல்ல என் கதையை கேளுங்க சாமி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாபம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க சாமி. உன் கதையை நான் எதற்காக கேட்க வேண்டும்? நீங்க சாமியார் தானே சாமி? ஆமா இல்ல. சரி உன் கதையை கூறு. என்னதான் உன் பிரச்சனை? அது ஒண்ணுமே இல்ல சாமி. அப்ப கிளம்பு, நான் சாமி தூங்குறேன். அது இல்ல சாமி. சீக்கிரமாக கூறுடா. சாமி எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அட அறிவு கெட்டவனே, அனைவருக்குமே அம்மா ஒன்றுதான், 3 4 கிடையாது. அப்பா சொல்றத கேளுங்க சாமி. தரித்திர தேவதை மனை போட்டு உன் வீட்டில் குடியிருக்கிறாளா மூடனே? பக்தா, அந்த பக்கமாக போகும் ஆட்டோவிலே ஒரு வயதான அம்மனியும் ஒரு இளம்பெண்ணும் சென்றார்களே, அவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? ஆட்டோவா? அந்த பக்கமா? நான் பார்க்கல சாமி. கடைசி உன் வாழ்க்கை நாசமா போக அறிவு கெட்டவனே. உன் ஜாதகத்தில் குழப்பம் உண்டாகும். என்னை அவமானப்படுத்தியதால் நீ சீக்கிரமே மாண்டு மடிவாயடா. போடா சாமி. நீங்க சரியான சாமி தான். என்னோட ஜாதகத்தை பாருங்கண்ணா, நான் சீக்கிரம் செத்து போயிருன்னு சொல்றீங்களே. நீ கோவத்துல இருக்கீங்க, நான் அப்புறம் வரேன் சாமி. ஐயோ இவரை தெரியாம எழுப்பிட்டேன்னு. ஆட்டோவில் சென்றதை யாரும் தெரிந்து கொண்டு வா, இல்லையெனில் இந்த பக்கமே வராதே புறம்போக்கு. நாம பார்த்தது துளசியா இல்லையா? அப்படி துளசியா இருந்தா பக்கத்துல இருந்த அந்த வயசான பொம்பளை யாரு?